அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு புதிய நலத்திட்ட அறிவிப்பு. தமிழக அரசு பொதுமக்களுக்கு பயன்படும் புதிய திட்டங்கள் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளது. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தகுதிகள் குறித்து விரைவில் விரிவான வழிகாட்டுதல்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அப்டேட். அரசு ஊழியர்களின் சம்பளம், அகவிலைப்படி, பதவி உயர்வு மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அனைவரும் எதிர்பார்த்து வருகின்றனர். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புதிய தகவல். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பாக புதிய மாற்றங்கள் குறித்து அரசு விளக்கம் அளித்துள்ளது. பயனாளர்கள் தங்களது விவரங்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள், தகுதி சரிபார்ப்பு மற்றும் நிலுவை மனுக்கள் குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு பிஎஃப், பென்ஷன் மற்றும் ஆன்லைன் சேவைகள் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. இதனால் பல லட்சம் ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அறிவிப்பு. கல்வித்துறை தேர்வுகள், சேர்க்கை நடைமுறைகள் மற்றும் கல்வி உதவித்தொகைகள் குறித்து புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டு உள்ளது. வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய தகவல். யுபிஐ, ஏடிஎம், நெட் பேங்கிங் மற்றும் வங்கி சேவைகள் தொடர்பாக வாடிக்கையாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகி உள்ளன. மத்திய அரசின் புதிய திட்டங்கள். பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மத்திய அரசு முக்கிய தகவல்களை வெளியிட்டு உள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு, எரிபொருள் விலை நிலவரம் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தொடர்பான சமீபத்திய தகவல்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளன. வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளது.